இன்னைக்கு மருத்துவம் சர்வீஸ் இல்லை, தொழில் ஆகிவிட்டது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி என்று மருத்துவத்துக்கு இலக்கணம் வகுத்தான் வான்புகழ் வள்ளுவர். ஆனா இன்னைக்கு என்ன சின்ன மருத்துவம் பெரிய தொழில் ஆயிற்று. நாடே கார்ப்பரேட் மயம் ஆகி வருகிற காலகட்டத்தில் மருத்துவமும் கார்ப்பரேட் ஆகிவிட்டது. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லக்கூடாது, இதெல்லாம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல். எனக்கே ஒரு தென்காசியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேடைக்கு இருக்கும் பொழுதே கடுமையான காய்ச்சல். என்னாலே கொண்டு வந்த செய்தியை கொட்ட முடியாத அளவுக்கு காய்ச்சலில் நான் சரியாக பேச முடியவில்லை. தென்காசியிலிருந்து என்னுடைய தங்கை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற என் தங்கை வீட்டுக்கு சென்றேன். இப்படி காய்ச்சல் அடிக்க, இப்படி படுத்து கிடக்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னை மதுரையில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். 8 நாள் சிகிச்சை, 7 நாள் சிகிச்சை முடிந்த வந்து டிசீஸ் கிடையாது, ஒரு டிசீஸுக்கான காரணம் தான் காய்ச்சல் அப்படின்னு நான் படிச்சிருக்கேனே. இன்னும் இந்த டாக்டர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் என் மனைவியிட்ட டிஸ்சார்ஜ் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொன்னால, இல்லை இன்னும் 2 நாள், அதெல்லாம் முடியாது, நான் இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணால 86,000 ரூபாய் 7 நாள் காய்ச்சலுக்கு. நான் இந்த பில்லு கொண்டு வந்த செவிலியர்கிட்ட சொன்னேன், இதை விட காய்ச்சல் பரவாயில்லைன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். என் கிராமத்துக்கு போய் ஒரு சித்த மருத்துவர் எனக்கு ஒரு கஷாயம் செய்து தந்து, இது 6 வேளை குடி அப்படின்னு சொன்னார். 6 வேளை குடிச்சேன். என்னுடைய காய்ச்சல் காணாமல் போய்விட்டது. அவருக்கு கொடுத்தது 40 ரூபாய் தான் கொடுத்தேன். ஒண்ணு வேண்டான்னு சொன்னாரு. என் பாக்கெட்ல 40 ரூபாய் தான் இருந்து எடுத்து கொடுத்தேன். நான் இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னுடைய அனுபவம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்கேன் எடுக்கணுங்கிறான், நகைச்சுத்துன்னு போனாலும் ஸ்கேன் எடுக்கணுங்கிறான். குணப்படுத்த வேண்டிய விரலை ரணப்படுத்தி அதை பணப்படுத்துகிற வேலை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது கார்ப்பரேட் ஆனா இப்படி இருக்கும், அவங்களுக்கு இரக்கமும் ஈரமும் இருக்காது. இந்த கார்ப்பரேட் யுகத்தில் இன்றைக்கு நாம் அதற்கு அடிமையாகிவிட்ட ஒரு அந்தகாரம் சூழ்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த மகாநாடு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. கூப்பிட்டவுடன் நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு 3 நாளா ஒரு PhD படிக்கிற ஒரு மாணவனுக்கு அவனுடைய கைடு 3 ஆண்டு காலம் வழிநடத்தியவர் அவன் முரண்டு பிடிச்சு கையெழுத்து போட மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு இருக்கார் ஒரு பேராசிரியர். நான் அந்த பேராசிரியரை சமாதானம் செய்து வைத்து தற்கொலை செய்வதற்கு நினைத்த அந்த மாணவனை சமாதானப்படுத்தி அந்த ஆய்வை நான் தான் அவன் அருகில் இருந்து இரவெல்லாம் விழித்திருந்து முடிப்பதற்கு எழுதி கொடுத்து நேற்றைக்கு அவன் டாக்டர் பட்டம் பெற்ற மகிழ்ச்சியில் நான் இங்கே புறப்பட்டு வந்தேன். எனக்கு தூக்கம் இல்லை. ஆனா இந்த சித்த மருத்துவ மகாநாட்டின் முக்கியம் என்பது இதுதான் நமது மருத்துவம், இதுதான் தமிழர்களின் மருத்துவம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்றான் வள்ளுவர். மருந்து வேண்டாம் உடம்புக்கு, அறிந்தியது அற்றது போற்றி உணின். பசித்தா மட்டும்தான் சாப்பிடணும். பசிக்காமல் சாப்பிடுவது, அளவில்லாமல் சாப்பிடுவது, ஆகாததை சாப்பிடுவது என்கிற ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்
இன்றைக்கு நம்மை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு இங்க வந்தா எல்லாருக்க கையிலையும் ஆவினன்குடி பழனி முருகனுடைய படத்தை நினைவு பரிசாக கொடுக்கிறார்கள். பழனி முருகனுடைய சிலை போகர் என்கிற சித்தர் செய்த சிலை, நவபாஷாணத்தினால் செய்த சிலை. அந்த சிலையில் அபிஷேகம் செய்த சந்தனத்தை விற்றே வருமான வரி கட்டுகிற பணக்காரனாக ஒரு பூசாரி மாறி இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அதுல பூசின சந்தனத்தை வித்துட்டே பணக்காரன் ஆயிட்டான். அந்த முருகனுக்கும் தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் ஒரு தொடர்பு நீண்ட காலமாகவே இருக்கிறது. ஒரு பெரிய அத்வைத சித்தாந்தி ஆதிசங்கரர் அதிசயங்களை நிகழ்த்தியவர், சமணத்தையும் பௌத்தத்தையும் விவாதம் செய்து வீழ்த்தியவர் ஆதிசங்கரர். அவருடைய பஜகோவிந்தம், அவருடைய சௌந்தரிய லகரி, அவருடைய கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நான் வாசித்திருக்கிறேன். பெரிய வித்தகர். கேரள மாநிலம் மலையாள மண்ணில் காலடியில் பிறந்து கால்நடையாகவே இந்தியா முழுவதும் நடந்து இந்த மண்ணில் பிறந்த பௌத்தத்தையும் சமணத்தையும் தன்னுடைய விவாதத்தாலும் தன்னுடைய அணுகுமுறையினாலும் சாய்த்து 6 சமயங்களை ஒரு கூட்டுக்குள் கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சி செய்த அந்த ஆதிசங்கரருக்கு ஒரு நோய் வந்துவிட்டது. நோய் எல்லாருக்கும் வரும். நோய் வராம யாரும் இருக்க முடியாது. என்னுடைய பேராசிரியர் இளம்பரை மணிமாறன் சொல்லுவார், எல்லாருக்கும் நோய் வருண்டா. உலகத்தில் நோயே வராம ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு பேரு ராவணன். ஆனா அவனுக்கு இன்னொரு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் வரும். அந்த ஆதிசங்கரருக்கு நோய் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிவக்ஷேத்திரத்தில் போய் அவர் சாமி கும்பிட போனால, நீ என்ன பார்த்து புண்ணியம் இல்லை, அலைமேவும் கடலோரம் திருச்செந்தூர்ல இருக்கிற என் மகனை போய் பாரு, கும்பிட்டுட்டு பன்னீர் இலை பிரசாதம் வாங்கி சாப்பிடு, உன் நோய் தீந்துரும்னு சொல்லி சிவபெருமான் சொல்லி அவர் திருச்செந்தூருக்கு வந்தார். திருச்செந்தூருக்கு வந்து பன்னீர் இலை பிரசாதம் வாங்கி நெத்தியில பூசி அதை சாப்பிட்ட பிறகு அவருடைய நோய் முற்றிலுமாக தீர்ந்து விட்டது. அதற்கு நன்றி தெரிவித்து அவர் திருச்செந்தூர்ல முருகனுக்கு சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு புஜங்கம் பாடினார். நான் ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போய் அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட 2000 ரூபாய் தரேன், சுப்பிரமணிய புஜங்கம் பாடி அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியல. ஆனா இந்த திருச்செந்தூர் முருகன், பழனி ஆவினன்குடி முருகன், அது ஒரு போகர் என்கிற சித்தர் செய்தது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த முருக வழிபாட்டுக்கு பின்னாலேயே சித்த மருத்துவம் பின்னால் இருக்கிறது. ஒரு குமரக்குருபரர் என்று ஒருவர் வாய் பேச முடியாமல் இருந்தார். வாய் பேச முடியாமல் இருந்தவர் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு பிள்ளை தமிழில் பெருமைக்குரிய படைப்பு, படிக்க படிக்க தேனாய் தித்திக்கின்ற மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை தந்த குமரக்குருபரர் முருகன் அருளால் தான் வாய் பேச முடியாத ஊமையாக இருந்து பேசினார் என்று வரலாறு இருக்கிறது. பகழிக்கூத்தர் வயிற்று வலியால் அவதிப்பட்டு தற்கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு அவர் துரத்தப்பட்டு அந்த பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் முருகன் அருளால் வயிற்று வலி தீர்ந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று அவர் பாடினார். இப்படி முருகனுக்கும் தமிழுக்குமான தொடர்பு. அருணகிரிநாதர் அவருக்கு தொழுநோயே வந்துவிட்டது. பெண் முயக்கம், முறைகேடாத உறவு, பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களோடு ஏற்பட்ட சகவாசத்தில் தொழுநோய் வந்து ஒரு நாள் அவருடைய சகோதரி
உண்ட உணவின் கொழுப்புகளை யாராவரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்றால் என்னையே அனுபவிச்சுக்கிடான்னு அவங்க சகோதரி சொல்லிட்டா. அதை கேட்டு நெஞ்சுடைந்து திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து கீழே குதிச்சு அன்னைக்கு முருகன் காப்பாற்றி என்னை பற்றி பாடுன்னு சொன்னான். நான் பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், எழுத்து வகை நான் அறியேன், அறிவொளி இயக்கத்தில் கூட நான் சேரலை, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா உடனால் அவனுக்கு நாக்கை நீட்ட சொல்லி ஓம் என்கிற பெருடோ மந்திரத்தை எழுதினால முத்தை திருப்பத்தி திருநகை அத்தைக்கரை சத்தி செரவிட முத்திக்குரு வித்து குருவரன் என ஓதும் முக்கட்பரமருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் 33 தமரர் மடிபேண 10 தலை தத்த கிணைதுடு ஒற்றைக்கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்து பொருள் பட்சத்துடன் ரட்சித்தருள்வது ஒரு நாளே அப்படின்னு அவன் பாடிட்டான். அதனால இந்த ஆவினன்குடி முருகன் படத்தை பார்த்தாலும் அப்படி யோசிச்சேன். இது நம்முடைய மரபு, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கல்ச்சர். இந்த கல்ச்சருக்கு ஆபத்து வந்திருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரு கலாச்சார பாசிசம் நம்மை அழுத்த முடியும், நம்மை அடிமைப்படுத்த முடியும் என்று நினைக்கிற காலகட்டத்தில் நம்முடைய மரபார்ந்த மருத்துவத்துக்கு அதனுடைய தேவையை உணர்ந்து இந்த மகாநாடு நடத்துவதாக நான் கருதுகிறேன். வாயில வசம்ப வச்சு தேய்க்க அப்படிம்பாங்க. சில பேர் தடிக்கு தடிக்கு பேசுவான். 3 வயசாகி குழந்தை பேசலைன்னா வசம்ப உரைச்சு வாயில வச்சுட்டு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சு. இதுக்கு போய் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இது நம்முடைய கைகண்ட மருந்து, பாட்டி வைத்தியம்னு சொல்லி அப்படியே வச்சிருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா சிக்கன் குனியா அப்படின்னு ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சல் புகழ்பெற்ற மருத்துவர்களால் கூட அந்த காய்ச்சலை கட்டுப்படுத்த முடியாமல், நான் அதிகம் மதிக்கின்ற ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைப்பதற்கு நிறைய இருந்தாலும் ஒரு அறிவார்ந்த தளத்தில் யோசிக்கிற அந்த பெருமாட்டி தமிழ்நாடு முழுவதும் சிக்கன் குனியாவை கட்டுப்படுத்துவதற்கு நிலவேம்பு கஷாயத்தை சுகாதாரத்துறை ஊழியர்களே கொடுப்பார்கள் என்றார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடு பூரா நிலவேம்பு கஷாயத்தை கொடுத்தாங்க. இந்த நிலவேம்பு கஷாயத்தை கொடுத்துறவங்க ஒண்ணு நீட் எழுதல, நீட்டு படிக்கல. நிலவேம்பு கஷாயத்தில் சிக்கன் குனியா கட்டுப்படுத்தப்பட்டது என்பது சமகால தமிழகத்தில் நாம் கண்ணால் கண்ட காட்சி. இப்ப என்ன வந்துச்சு? கொரோனா கோவிட்-19 என்கிற ஒரு கொடிய வைரஸ் உலகத்தையே அச்சுறுத்தியது. விலை மதிக்க முடியாத உயிர்களை காலன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான். இவனுடைய தொண்டையில் குற்றாலம் குடியிருக்கிறதா, இல்லை இவன் தன்னுடைய தொண்டையில் நயாகராவை நட்டு வைத்திருக்கிறானா என்று வியந்த அற்புதமான பாடகன் எஸ்பிபி என்கிற பாலசுப்ரமணியத்தை கொரோனா கொண்டு போய்விட்டது. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 பிசிசியன் டாக்டர் திருவேங்கடம் 94 வயது, எக்ஸ்ரே ஸ்கேன் எதுவும் இல்லாமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் டாக்டர் திருவேங்கடம், அவரை இந்த கொரோனா கொண்டு போய்விட்டது. இந்திய துணைக்கண்டத்தின் கற்றறிந்த பெருமகன் வரிசையில் வைத்து நாடு கொண்டாடுகின்ற இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், தான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த பெருமகன், இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி. என் பெருமைக்குரியவர்களே, திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன்,
பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வெற்றிவேல் இப்படி பல விலை மதிக்க முடியாத உயிர்களை கொரோனா கொண்டு போயிற்று. எத்தனை பேர் இறந்தார்கள் என்கிற விவரம் அரசிடம் இன்னும் தெளிவாக இல்லை. என்னாச்சு அவரை காணலையே அப்படின்னு கேட்டால் கொரோனாவில் போயிட்டாரு. அப்படி கொரோனா சத்தம் இல்லாமல் கொன்று விட்டது பல பேரை. இந்த கொரோனா கோவிட்-19 என்கிற கொடிய வைரஸ் வந்ததற்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு என்ன கொடுத்தார்கள் என்று நான் கேட்டு பார்த்தால் சாப்பாடு கொடுத்தார்கள். சாப்பாடு கொடுத்தாங்க. வேற என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா பாராசிட்டமல் இல்லைன்னா டோலோ இதுதான் கொடுத்தாங்க. வேற ஒன்றும் கொடுக்கல. ஆனா இந்த கொரோனா கோவிட்-19 என்கிற கொடிய வைரஸ் அதற்கு கட்டுப்படவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் புகழ்பெற்ற நம்பர் 1 பிசிசியன் எம்டி, பல டாக்டர்களுக்கு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜினுடைய யூனிட்டி சீஃப், அவர் எதை பரிந்துரை செய்தார் என்றால், இப்போதுதான் புதினாவின் அருமை தெரிகிறது, இப்போதுதான் கொத்தமல்லியின் பெருமை புரிகிறது, இப்போதுதான் இஞ்சி அதன் அருமை தெரிகிறது, இப்போதுதான் எலுமிச்சையின் மாட்சி புரிகிறது, இப்போதுதான் கறிவேப்பிலை தூக்கி தூர போடுறோம். இப்ப யாரும் தூர போடுறது இல்லை. கறிவேப்பிலை அதற்கு கைகண்ட மருந்துன்னு சொல்லி கறிவேப்பிலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே நம்முடைய அஞ்சரை பெட்டியில இருந்தது, நம்முடைய வீட்டு தோட்டத்தில் நின்ன கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எல்லாம் இந்த கொரோனா கோவிட்-19 என்கிற இந்த கொடிய வைரஸை வராமல் தடுக்கவும் வந்த பிறகு கட்டுப்படுத்துவதற்கான வல்லமை இதற்கு இருக்கிறது என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் எங்கள் சித்த மருத்துவம் எவ்வளவு இயற்கையான மருத்துவம், இந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் என்பதை இன்றைக்கு நாம் நாடு நிரூபித்திருக்கிறது. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அதில் பணியாற்றுகிற டாக்டர்கள் அவங்கள குறை சொல்லக்கூடாது. அந்த கல்விக்கு ஒரு மரியாதை இருக்கு. என்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்தானோ அலோபதி கால் வைத்த அண்ணுக்கில் இருந்து சித்த மருத்துவம் ஒரு தீண்டத்தகாத மருத்துவமாக ஒரு தோற்ற பார்வை உருவாகிவிட்டது. சித்த மருத்துவம் எதுக்குன்னா இந்த ரகசிய வியாதிகள்னு சொல்றோம்ல, அதுக்கு இந்த ஆண்மை விருத்திக்கு தான் சித்த மருத்துவம் உதவும், வேற ஒண்ணுக்கும் உதவாதுன்னு எல்லார் தரப்பில் ஒரு நம்பிக்கை இருந்து வந்தது. ஆனா இன்னைக்கு அதை உடைத்து ஆனந்த விகடன், கோடிக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடமாக திகழ்கின்ற ஆனந்த விகடன்ல நான் பெரிதும் மதிக்கின்ற சித்த மருத்துவர், பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரியில் பட்டம் பெற்ற டாக்டர் கு சிவராமன் அவர்கள் தொடர்ந்து நடைமுறை தமிழில் எல்லோரும் நெஞ்சிலும் தைக்கும்படி அவர் நிறைய எழுதினார். இன்னைக்கு இந்த மருத்துவத்திற்கு ஒரு உலகளாவிய அங்கீகாரம் வந்திருக்கிறது. தம்பி முகேஷ் இந்த மருத்துவ மாநாட்டை கூட்டியிருக்கிற இந்த நேரத்தில் மரபு சார்ந்த மருத்துவத்திற்கு ஒரு புதிய மதிப்பும் மரியாதையும் வந்திருக்கிறது என்பதை நாஞ்சில் சம்பத்தல்ல, த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒப்புக்கொண்டு அதனுடைய சென்டர், அதனுடைய மையத்தை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறது. இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுங்கள், அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உருவாக்க போகின்ற அந்த மரபு சார்ந்த மருத்துவத்துக்கான சென்டர் இந்தியாவில் அமைக்க வேண்டும் என்றால் இன்பத் தமிழகம்தான் அதற்கு ஏற்ற இடம் என்று இந்த மகாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுங்க. தீர்மானம் போட்டு அனுப்புங்க டெல்லிக்கு. ஆயுஷ் மருத்துவத்துக்கு அனுப்புங்கள், என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம். இப்ப இந்த மருத்துவத்துக்கு ஒரு மனம், ஒரு குணம், இதனுடைய மகிமையை எல்லோரும் இன்றைக்கு உணர்ந்து கொண்டார்கள். நான் சொன்னேன் பாருங்க, இஞ்சி, காலையில் இஞ்சி, பிற்பகல் சுக்கு, இரவில் கடுக்காய், இது மூணும் சாப்பிட்டோம்னா திரும்பாக இருக்கிறவன் இரும்பா மாறுவான்,
இரும்பா இருக்கிறவன் ஆயுதமாக மாறுவான் என்பதை பல பேர் நிரூபித்திருக்கிறார்கள். நான் கண்ணுறக்கம் இல்லாம சுத்துவேன், நிறைய படிப்பேன், ஏதாவது எடுத்து படிப்பேன். நேற்றுக்கு கூட மதுராந்தகத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனால லாசா ராமாமிர்தத்தினுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். நான் படிக்கிற போது களைத்து போய் விடுகிறேன். இதுக்கு போய் நான் மருந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு தம்பி சொன்னாரே முகேஷ், திரிபலாவை 2 வேளை கொஞ்சம் மேல வெந்நீர்லோ தேநீர்லோ கலந்து சாப்பிட்டா ஒரு நாள் முழுவதும் என்னால் உற்சாகமாக இருக்க முடிகிறது. நான் இன்னும் உற்சாகமா இயங்கிட்டு தான் இருக்கேன். நான் என் வயசை யாருக்கும் சொல்றது இல்லை. இந்த ரோட்டரி கிளப்ல லயன்ஸ் கிளப்ல பேச போனா பயோடேட்டா கேட்பான், அதுல டேட் ஆஃப் பர்த்னு கேட்பான். நான் அதுல இன்னும் பிறக்கவில்லை அப்படின்னு எழுதி கொடுத்துருவேன். ஏன்னா வயசு தெரிஞ்சா முதல்ல வாழ்த்து சொல்லுவான். எனக்கு இந்த வாழ்த்து சொல்றது, வாழ்த்து வாங்கிறது, விருது வாங்கிறது இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆச்சார கோடுகளை நிர்பந்த ஒப்பனைகளை முற்றிலுமாக நிராகரிக்கிற ஒரு சுயமரியாதைக்காரன். எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து யாரும் சொல்லக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய பிறந்த நாள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரே மேடையில் 9.5 மணி நேரம் பேசினேன். இன்னும் 24 மணி நேரம் பேசுவதற்கு என்னை தயாரித்துக் கொண்டு வருகிறேன் என்றால் என்னுடைய உடம்பை, என்னுடைய இருப்பை தகவைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் எனக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்யத்தான் வேண்டும். ஆகவே இதை மக்களிடம் கொண்டு போகணும். அதுதான் இதுல முக்கியம். நீங்க இப்படி ஒரு மகாநாடு நடத்தி இங்க கடைவிரிச்சா போதாது. இத ஒரு சைக்கிள்ல இப்ப மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு பிஃபார்ம் படிச்சவன் வர்றான், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவன் வர்றான். அவன் ஏதாவது ஒரு பார்மாசூட்டிகல்ஸ் கம்பெனியினுடைய ஏஜென்ட் மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கான். அவன் ஒரு பேக்ல அந்த கம்பெனி மருந்தை வச்சுட்டு ஒரு டாக்டரை சந்திப்பதற்கு 2 மணி நேரம் காத்திருந்து அந்த டாக்டர்கிட்ட அவங்க கொண்டு வர மருந்துக்கு விளக்கம் சொல்லி அந்த டாக்டர்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் அதுக்கு கமிஷன் பெற்றுக் கொடுக்கிறார். அது ரீச் ஆயிடுது. நான் என்ன சொல்றேன், இந்த நீங்கள் மகாநாடு போட்டு நீங்களும் அது மாதிரி சித்த மருத்துவம் கற்றிருக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ் மீது காதல் இருந்த ஒரு தம்பியை அழைத்தாலே போதும், அவனிடத்திலும் சில குறிப்பிட்ட மருந்துகளை கொடுத்து இதை கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய மருத்துவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய கடமையை இந்த மாநாட்டின் மூலம் நீங்கள் செய்வதற்கு திட்டமிட வேண்டும். மக்கள்கிட்ட போகாம எதுவும் ஜெயிக்காது. My dear brother, go to the people, live among them, learn from them, love them, serve them, plan with them. தம்பி, மக்களிடம் போ, மக்களை நேசி, மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களுக்கு தொண்டு செய், மக்களோடு வாழ்ந்து காட்டுனார் அறிஞர் அண்ணா. இதை மக்களின் மருத்துவமாக மாற்றணும். இன்னைக்கு ஏதேசம் வந்தாச்சு. ஆஃப்டர் கொரோனா சித்த மருத்துவத்துக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை இன்னைக்கு தந்திருக்கிறது. பான்புகள் வள்ளுவர் அவர் வழி முதலா எண்ணிய மூன்றே என்று குறிப்பிடுகிறார். சாகா வரம் பெற்ற சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் உணவனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்ற சங்க இலக்கியத்திலேயே. பிரிட்டிஷ்காரன் வர்றது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். என் கிராமத்துக்கு பக்கத்தில் மாராங்கோணன்னு ஒரு இடம். அங்க ஒரு வைத்தியர் இருப்பார். அவருக்கு பிள்ளை வைத்தியர்னு பேர். டிசிஹெச், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அவர் நாங்க சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது எங்க அம்மா எங்களை எந்த நோய் வந்தாலும் அள்ளி எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளை வைத்தியர்கிட்ட தான் போவாங்க. அந்த பிள்ளை வைத்தியருடைய தொடர்ச்சியை நான் இன்னைக்கு பார்க்க முடியவில்லை. அதைத்தான் முகேஷ் சுட்டி காட்டினார். தனக்கு தெரிந்த வித்தையை தன்னுடைய சந்ததிக்கு கூட சொல்லிக் கொடுக்க கூடாது என்று கருதுகிறவர்கள் சித்த வைத்தியர்களாக நேற்றைக்கு இருந்தார்கள் என்பதை நாம் வெட்கத்தோடு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும்.
பிள்ளை வைத்தியர் மாராங்குணத்தில் இருந்தவர் இல்லை. இன்றைக்கு அவருடைய வாரிசுகள் இருக்கிறார்கள். வாரிசுகளுக்கு யாருக்கும் அது கைவரவில்லை என்றால் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதை பற்றி பிள்ளை வைத்தியர் கவலைப்படல. எங்க ஊர்ல ஒரு பெரிய வைத்தியர் ஒரு கடை இருக்கு, நாகர்கோவில்ல கோபாலாஸ்தான் கடன். எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. நம்முடைய உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. இது திருக்குறள். மருத்துவ நூலோர் வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற 3 அளவுகோலுக்குள்ள அடைகிறாங்க. ஸ்டெதஸ்கோப் இருக்கே, இந்த ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு முன்னால நாடி பிடித்தே உடம்புல என்ன டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மருத்துவர்கள் அவர்கள் தான் சித்த மருத்துவர்கள். நாடி பிடிச்சு என்ன டிசீஸ் இருக்குன்னு சொல்லிடணும். சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். ஃபக்கீர் மாதிரி, பரதேசி மாதிரி தெருவில் பாடிட்டே போவான். டே வைத்தியர் போறாருடா, கிறுக்கு வைத்தியம் போறாம்பாங்க. அவரை கூப்பிட்டு காலையில் நாடி பிடிச்சு பார்த்தா என்ன இருக்குன்னு சொல்லிடுவாரு, என்ன மருந்துன்னு சொல்லிடுவாரு. அதனால இப்ப டாக்டர் வரதராஜன் அவர்கள் இத புக்கா போட்டிருக்காரு, வாங்கிட்டு போங்க. இத அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிதுவிக்கும் அன்பு. முன்னுண்ட உணவு செரித்து விட்டால் பின் உண்ண வேண்டிய அளவறிந்து உண்ண வேண்டும். அதையே உடம்பை பெற்றவன் நெடுங்காலம் வாழ்வதற்கு வழி செய்யும். திருக்குறள். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துயக்க துவர பசித்து. திருக்குறள். முன்னுண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து மாறுபாடு இல்லாத உணவுகளை கடைப்பிடித்து அவற்றையும் பசித்த பிறகே உண்ண வேண்டும். மாறுபாடில்லாத உணவு மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லதுன்னா நமக்கு ஆகாத உணவை சாப்பிட்டுட்டோம்னா அதனால வரக்கூடிய பின்விளைவுகளால் நாம் மிகுந்த பாதிக்கப்படுவோம். மாறுபாடு இல்லாத உணவை நம்ம சாப்பிடாம இருந்தா நம்முடைய உடம்புக்கு எந்த ஊரும் துன்பமும் வராமல் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும்னு திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கார். இப்போ நிறைய சித்த மருத்துவர்கள் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்காங்க. இந்த சித்த மருத்துவத்தை நசுக்க பார்ப்பாங்க. அது ஆதிக்கத்தினுடைய குணம். இந்த இப்ப இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் மட்டும் ஒரு 300 சென்டர் இருக்கு. கருத்தரித்தல் மையம். என்ன கருத்தரிக்கல, கன்சீவ் ஆகல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னா ஏதாவது நாட்டு மருந்து சாப்பிட்டீங்களான்னு டாக்டர் கேட்கிறார். எங்க கை வைக்கிறான் பாரு. நாட்டு மருந்து சாப்பிட்டீங்களா? அப்படி இருந்தா இதுக்கு பின்விளைவு இப்படி இருக்கும். அப்படி ஒரு சத்தம் இல்லாமல் கடிக்கிற சாரை பாம்பு மாதிரி சித்த வைத்தியக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அந்த மருந்தை எளிமைப்படுத்தி காலச்சூழலுக்கு ஏற்ப கொடுப்பதற்கு நவீன முறையில் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதை மடைமாற்றுவதற்கு சித்த மருத்துவர்கள் சிந்திக்க வேண்டும். இப்ப நிறைய கேப்சூல் எல்லாம் வந்துடுச்சு. இதை இன்னும் பல்கி பெருக வைக்க வேண்டும். வசதி உள்ளவங்க ஒரு நகரத்திலேயோ கிராமத்திலேயோ ஒரு 10 சென்ட் இடம் இருக்குமானா அந்த இடத்தை ஒரு மூலிகை பண்ணை அமைப்பதற்கு நல்லவர்கள் முன்வர வேண்டும். அந்த மூலிகை பண்ணை அமைப்பதற்கான செலவு, அந்த மூலிகை பண்ணைக்கு வைப்பதற்கு உள்ள அந்த இடத்துக்கான மதிப்பு எல்லாவற்றையும் நீங்கள் அந்த மூலிகைகளை விற்றே ஈட்டிக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். செய்ய முடியும். அதனால சித்த மருத்துவம்
பாதுகாப்பானது, சித்த மருத்துவம் செலவில்லாதது, சித்த மருத்துவம் பக்க விளைவு இல்லாதது. இது மூணும் சித்த மருத்துவத்தினுடைய சிறந்த குணம். இதுதான் தமிழர்களின் மருத்துவம். சித்த மருத்துவத்தோடு பேரலா இருக்கிற ஆயுர்வேதிக், யுனானி, அக்குபஞ்சர், இதெல்லாம் இதுக்கு பேரலா இருக்கிறது தான். எங்க ஊர்ல நிறைய வர்மசாலை இருக்கும். எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆத்தூர்ல செல்லம்மான்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க, வைத்தியர். திமுகவின் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ ஆக இருந்தாங்க, டாக்டர் ஆல்பன். அவருடைய மனைவியும் போன பிறகு எம்எல்ஏ இருந்தாங்க, டாக்டர் புஷ்பலீலா ஆல்பன். ஒரு யானை விழுந்து படுத்துட்டு, எத்தனையோ கால்நடை மருத்துவர்கள் வந்து யானை எழுப்ப முடியல. அந்த செல்லம்மா என்கிற வைத்தியர் யானையை தடவி கட்டி, விழுந்து கிடந்த யானை எழுந்து நடமாடியது என்றால் ஒரு பெண்மணி டாக்டர் செல்லம்மா நிகழ்த்தி அதிசயம். ஆத்தூர் செல்லம்மாவுக்கு அதுக்கப்புறம் பெரிய மரியாதை. பின்ன இதுல என்ன இருக்குன்னா, சில பேர் இத அளவறிந்து கொடுக்க மாட்டாங்க, பக்குவமா கொடுக்க மாட்டாங்க, இதற்கு ஆகிற பத்தியத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால பின்விளைவுகள் வராம வந்துட்டா அதுக்கு பிறகு மீண்டும் அலோபதி மருத்துவத்தை தேட வேண்டியது வரும். அதனால இந்த சித்த மருத்துவத்தை எது கற்றாலும், நாஞ்சில் சம்பத்தி எதை படித்தாலும் நான் கிளியரா படிப்பேன். நல்ல கற்று அதனுடைய மகத்துவத்தை பரிபூரணமாக உள்வாங்கி இன்று வருகிற தலைமுறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தின் மீதும் சித்த மருத்துவத்தின் மீதும் ஒரு ஈடுபாடு மக்களுக்கு வந்திருக்கிற நேரத்தில் பருவத்தே பயிர் செய், இதுதான் நல்ல பருவம். இந்த நேரத்தில் பயிர் செய்வதற்கு சித்த மருத்துவர்கள் அனைவரும் முன்வர வேண்டும். இது போன்ற அரங்குகளை பாண்டிச்சேரியில மட்டும் நடத்தின போதாது, பைந்தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் இதை பயன்படுத்தி இந்த சித்த மருத்துவத்தை ஒரு இயக்கமாக தாய் தமிழகத்தில் முன்னெடுக்க இந்த அமைப்பு வடிவம் தர வேண்டும். அதற்கு என் தம்பி முகேஷ் தலைமை தாங்கி இருக்கிறான். அற்புதமான தலைமை. இந்த தலைமையின் கீழ் எந்த பாழ் செய்யக்கூடிய குழு மனப்பான்மை, உருக்குலைக்கு உட்பகை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இந்த மருத்துவம் வெல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி கேட்டு, இன்னும் பேசப்படாது. ஏன்னா உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் பசிக்குது. இந்த குறிப்பறிந்து பேசணும். ஒருத்தன் இப்படிதான் பேசிட்டே இருந்தான். அமெரிக்கால ஒருத்தன் முன்னாடி உட்கார்ந்து துப்பாக்கி எடுத்து குறி பார்த்துட்டான் அவனை சுடுறதுக்கு. இந்த பேச்சாளனுக்கு கை கால் நடுங்கி அப்படியே ஆடிட்டான். அந்த குறி பார்த்தவன் சொன்னா, நீ பேசு, நீ பேசு, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், உன்னை எவன் கூட்டிட்டு வந்தானோ அவனுக்காகத்தான் குறி பார்க்கிறேன் நான். அதனால எனக்கு ஒன்றும் ஆனாலும் ஒன்றும் இல்லை. என் லைஃப் நான் கிட்டத்தட்ட அந்திமத்துக்கு வந்ததாகவே கருதுகிறேன். என் ஆயுள் இனி எவ்வளவு நாள் இருக்குன்னுலாம் நான் நினைக்கவும் இல்லை, அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் என் தம்பி சித்த மருத்துவர் இதுக்கு தலைமை தாங்கி இருக்கிற முகேஷுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் என்னுடைய பேச்சை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.